ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் 1000+ சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இது கண்டிப்பாக நடந்திருக்காது. ஸோ இதை நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்வீட்டான ரெசிபி பண்ண போகிறோம். அவங்க இன்றைக்கி நம்ம பால்கோவா பண்ணி இந்த 1K சப்ஸ்கிரைபர்ஸை செலிப்ரேட் பண்ண போகிறோம். வாங்க பால்கோவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பால்கோவா ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஃபுல் க்ரீம் மில்க் 4 லிட்டர் எடுத்திருக்கேன். இது கூட 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது சர்க்கரையாகவே எடுத்துக்கலாம், இது பவுடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் ஒரு இண்டோலியம் பேன் எடுத்திருக்கேன். இண்டோலியம் பேனில் அந்த 4 லிட்டர் மில்க்கையும் போட்டு மீடியம் இல்லாட்டி லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அது பொங்கி வர்ற மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம பொங்க விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். பால்கோவா எவ்வளோ பொறுமையாக கிளறிக்கிட்டே இருக்குமோ அப்போ தான் அதோட கன்சிஸ்டன்சி நல்லா வரும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் சுண்டிருச்சு பாருங்கள். சுண்ட சுண்ட பால் ரொம்ப திக்காகும். அந்தளவுக்கு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு 1/2 அன் ஹவர் சுண்டிருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா பால்லாம் சுண்டிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சுகர் பவுடராக சேர்க்காம டைரெக்டாக சுகராக சேர்க்கறதுனால இது சீக்கிரமாக மெல்ட் ஆகாது. ஸோ அதனால் கொஞ்சம் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இதை கிளறிக்கிட்டே இருங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காக க்ரீமியாக நம்ம பால்கோவா ரெடி ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் இருக்குங்க. நம்ம அந்தளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கிளறிக்கிட்டே இருந்திருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக கொஞ்சம் முந்திரியும் பாதாமும் கிரேட் பண்ணி போடுறேன். உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க. இப்போ நம்ம ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக கரெக்டான பதத்தில் நம்ம பால்கோவா ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்ம வீட்டிலேயே சூப்பரான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டான பால்கோவா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாதாம் இல்லாட்டி முந்திரி ஏதாவது இருந்தால் கொஞ்சம் துருவி போட்டு சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோ. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.